பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே.
அல்லேலூயா. இந்த நன்னலாம் இயேசுவை இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை மீண்டுமாக அல்லேலூயா துதி அல்லேலூயா. எங்கள் அண்ணலாம் இயேசு பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. இந்த நன்னலாம் இயேசு பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவேன். ஆமென். வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று. ஆண்டவராய் இயேசுவை ஒரு மனுஷன் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலேயுமே ஒரு வெற்றியை ஆண்டவராய் இயேசு கட்டளையிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவைகளை விசுவாசித்து நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுது. அப்போ அதை குறித்து ஒரு பெரிய விசுவாசம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் 3 யோவான் 2 சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று தமிழில் வேண்டுகிறேன் சொல்லப்படுறது. விரும்புகிறேன் என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுது. அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். என்னன்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்லும்போது இங்கே நாம் பாருங்கள், விரும்புகிறத விட ஆண்டவரே விரும்புகிறாரு. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம செழிப்பாக இருக்கணும், நம்ம வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் அப்படின்னு. இப்போ ஆத்துமான்றது மனது வந்து ரொம்ப கரெக்டாக ரொம்ப தெளிவான காரியங்களில் வந்து பாருங்கள் அது வந்து பதிக்கப்பட வேண்டும். ஏன் சொல்கிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல என்று சொல்கிறார். நம்முடைய மனதுக்கும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்திருக்கிறது. இந்த சரீரம் ஒரு நாள் மறுபடியும் அது மறுரூபமாக போகிறது. ஆனால் அதே வேளையிலே இந்த ஆத்மா மனது ஒவ்வொரு நாளையும் அது வந்து மறுரூபமாக வேண்டும் என்பதை தான் பாருங்கள் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்கிறாரு, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று. நம்முடைய மனது வந்து ஒரு பெரிய மறுரூபமாகும் போது தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நேர்த்தியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுக்கு எந்த ஒரு தேவையாக இருக்கலாம், எந்த தேவையாக இருந்தாலும் அந்த தேவைக்கேற்ற ரீதியிலே வேதத்தில் அதற்கான வசனங்கள் இருக்குது. இந்த வசனங்களை எடுத்து மனதில் வைத்து தியானிக்கும் போது என்னாகுது, நம்முடைய மனது மறுரூபமாகிறது. அப்போ எந்த இடத்துல நம்முடைய மனதில் செழிப்படைகிறோமோ அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் தேவன் நமக்கு என்ன பண்ணுறார், வெற்றியை கட்டளையிடுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 35:27 சொல்லுது. அவர் பாருங்கள், எடுங்க எல்லாரும், சங்கீதம் 35:27 என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். என்ன சொல்கிறாரு, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு
மகிமை உண்டாவது என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஊழியக்காரருடைய சுகத்தை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். அவருடைய சுகத்தையே தேவன் அவ்வளவாய் விரும்புவார். எனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவராய் இயேசுவை நம்ம ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய சுகத்தை விரும்புவது மிக அதிகமான ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருமே பாருங்கள், ஆண்டவர் மேலே ஏதோ தண்டனை கொடுத்துருவாரோ, நமக்கு ஏதோ சில பிரச்சனை உண்டாயிருமோ அப்படின்ற மாதிரி சிந்திக்காமல், கர்த்தர் எப்பொழுதும் என்னை நேசிக்கிறார், எனக்கு எப்போதுமே நன்மையான காரியங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சங்கீதம் 35:20 சொல்லும்போது பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஊழியக்காரருடைய சுகத்தை மட்டும் இல்லாமல் அவருடைய செழிப்பையும் விரும்புகிற கர்த்தராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய சுகத்தையும் நம்முடைய செழிப்பையும் தேவன் அவர் விரும்புகிறார் என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் சில தவறான காரியங்களை அவர்கள் நம்புகிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். தேவன் பாருங்கள், இன்றைக்கி நம்மளை செழிப்பாகலாம் இருக்க வைக்கலை. செழிப்பெல்லாம் நமக்கு வேண்டாம். செழிப்புன்ற அந்த வார்த்தையே ரொம்ப பேருக்கு ரொம்ப கோபம் வருது. பணமே எனக்கு வேணாம், எதுவும் வேணாம், எல்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு அநேகர் நம்பி என்ன பண்ணுறாங்க, இந்த பாருங்கள் செழிப்பை பாருங்கள் அவங்க விசுவாசிக்கிறதில்ல, அவங்க வாழ்க்கையிலையும் அனுபவிக்கிறதில்ல. இன்னும் சில பிரசங்கர்கள் கூட அவங்க இந்த செழிப்பை அவங்க விசுவாசிக்காதபடினாலே, தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்காததுனாலே மற்ற மக்களுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியல. அது ஒரு முக்கியமான விஷயம். செழிப்பை பிரசங்கம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவங்க வாழ்க்கையில் செழிப்பு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்ல ஒரு கையில் பணம் காசு இல்லை, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியல, நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளமாக தான் கடவுள் எல்லாரையும் நடத்துவார் போலன்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி என்ன பண்ணுறேன் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவரே விரும்புகிறாரு, நம்ம எல்லாத்துலேயும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்பும்போது, நான் சொல்கிறேன், அவரோடு கூட நம்ம சேர்ந்து விரும்பணுமே தவிர அந்த விருப்பத்துக்கு விரோதமாய் மனுஷனை எழும்போது ஆண்டவர் ஒருபோதும் கட்டாயப்படுத்தி யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. எதையுமே கட்டாயப்படுத்தி ஆண்டவர் கொடுக்க மாட்டார். வேதம் சொல்லுது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். இப்போ பலவந்தம் பண்ணுறது போய் யார்கிட்ட போய் பலவந்தம் பண்ணுறோம் அப்படின்னா, பாருங்கள், ஆண்டவர்கிட்ட கிடையாது. பிசாசு சில ஆசீர்வாதங்களை வரவிடாதபடி தடை செய்கிறான். அப்போ என்ன பண்ணுறோம், இயேசு நாமத்தினால அவைகளை என்ன பண்ணுறோம், கட்டவிழ்க்கிறோம். பிசாசை கட்டுறோம், ஆசீர்வாதங்களை இயேசு நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே அதை பலவந்தம் பண்ணுறதுன்றது என்ன பண்ணணும், இயேசு நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன், எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அதை நாம் என்ன பண்ணணும், உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளணும். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே இந்த விஷயத்தெல்லாம் செய்யாமல் இந்த செழிப்புனாவே அவங்களுக்கு ஒரு தவறான எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது. முதல் சில காரியங்களை நான் சொல்கிறேன். 2 காரியங்கள் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேசுகிறேன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுன்றக்காக தான் அப்படி சொல்கிறேன் நான். சரியா? அதாவது ஏன் இன்றைக்கி அநேக மக்கள் செழிப்பை கண்டு பயப்படுகிறார்கள். கடந்த வாரம் சொன்னேன், இதே இதெல்லாம் பேசணும். செழிப்பை கண்டு குறிப்பாக பணத்தை குறித்து ஏன் மக்களுக்கு பயம், குறிப்பாக ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு பணத்தை குறித்து ஒரு தனியாக ஒரு பயமே இருக்குது. பணம் வந்தால் நம்ம பின்மாறி போயிடுவோம், இல்லை ஒருவேளை பாவம் செஞ்சுருவோம், இல்லைன்னா நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோம். இப்படியெல்லாம் சில பயங்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்குள்ளே, குறிப்பாக கிறிஸ்தவ மக்களுக்குள்ளே அப்படிப்பட்ட பயத்தை பிசாசு விதைத்து வைத்திருக்கிறான். சிலருக்கு பணமே இல்லை, அது ஒரு பெரும் பிரச்சனை. பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அது ஒரு பக்கம். இப்போ பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கூட, பணம் வந்துச்சுன்னா நான் பாவம் செஞ்சிருவேன், பணம் வந்துச்சுன்னா நான் ஆண்டவரை விட்டு பின்மாறி ஓடிடுவேன், பணம் வந்துச்சுன்னா நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் சிலர் தவறான ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நம்பிக்கையில் இவங்க ஏன் இப்படி நம்புகிறாங்க அப்படின்றதுக்கு
கடந்த வாரங்களில் கூட சில காரியங்களை பார்த்தோம். இந்த வாரம் இன்னொரு விஷயத்தை பார்க்க போகிறோம். தேவன் தான் நம்முடைய ஆதாரம் என்பதை விசுவாசிக்காத மக்கள் தான் பணத்தை, செழிப்பை குறித்து பயப்படுகிறார்கள். நான் சொல்கிறேன், உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது தேவன் தான் என்னுடைய ஆதாரம், எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர் தான் என் ஆதாரம் அப்படின்னு நம்பாத மக்கள், அப்படி விசுவாசிக்காத மக்கள் தான் பணத்தை குறித்து அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பெரிய அளவில் பயப்படுறாங்க. பணம் வந்தால் நம்ம பாவம் செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஏன் பயம் வருதுன்னா, கர்த்தர் தான் என் ஆதாரம் அப்படின்றது பாருங்கள், உங்களுக்கு ஒன்றும் விளங்க மாட்டுது இல்லையா? பணத்தை கொடுத்தாலும் அவர் தான் ஆதாரம், சுகத்தை கொடுத்தாலும் அவர் தான் ஆதாரம். இன்னும் நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன், ரட்சிப்பு இருக்கு இல்லையா, அந்த ரட்சிப்பு கொடுக்குறதுக்கு அவர் தான் ஆதாரம். நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ஈஸியாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ரட்சிப்பு எப்படி வருதோ அதே மாதிரி தான் சுகம் வருது. ரட்சிப்பு எப்படி வருகிறதோ அதே போல தான் பணம் வருது. ரட்சிப்பு எப்படி வருகிறதோ அதே போல தான் சமானம் வருது. ரட்சிப்பு எப்படி வருகிறதோ அதே போல தான் பாதுகாப்பு வருது. அப்படின்னா எல்லாவற்றுக்கும் ஆதாரம் யாருன்னா கர்த்தர் தான். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரட்சிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு பணம் எங்களுக்கு வேணாம், சுகம் எங்களுக்கு வேணாம், பாடுகளும் கஷ்டங்களும் இப்படியே நாங்கள் வாழ்ந்து பரலோகத்துக்கு நாங்கள் போயிடுறோன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு ஆண்டவரை அவங்க பார்க்குறாங்க. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, பணம் வரும்போது பணத்தை கொடுக்குற பணம் என் ஆண்டவருக்கு என் ஆதாரம் கிடையாது. இன்றைக்கி அனைவரும் என்ன நினைக்கிறாங்க, பணம் தான் என் ஆதாரம்னு நினைக்கிறாங்க. பணம் இருந்தால் இந்த உலகத்தில் நான் என்ன வேலை செஞ்சிருவேன் அப்படின்னு நம்புகிறாங்க. இது முழுக்க முழுக்க முட்டாள்தனம். எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா உங்களுக்கு? பணம் இருந்தால் நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேனா? முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், பணத்தை கொடுக்கக்கூடிய தேவன் தான் என் ஆதாரம் நீங்கள் நினைக்கும் போது அதில் பணமும் இருக்கும், சுகமும் இருக்கும், பாதுகாப்பு இருக்குது, நீடி ஆயுள் இருக்குது, எல்லா விதமான நன்மைகள் இருக்குது இல்லையா? இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். உலகத்தில் 1000 காரியங்கள் இருந்தால் கூட நான் சொல்கிறேன், ஆண்டவராய் இயேசு தான் ரட்சிப்புக்கான ஆதாரம். அவர் இல்லைன்னா ஒரு மனுஷனால ரட்சிக்கப்பட முடியாது. மேல் சொல்லுது, வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்களுக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொன்றும் கொடுக்கப்படவில்லை. வேறு எந்த நாமத்தாலே முடியாது, வேறு யாராலே முடியாது. யாருக்கும் இந்த ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, யார் மூலமாக வராது. அப்போ ரட்சிப்புக்கு இவர் தான் ஆதாரம்னு சொன்னால், நான் சொல்கிறேங்க, செழிப்புக்கும் இவர் தான் ஆதாரம், சுகத்துக்கு இவர் தான் ஆதாரம், பாதுகாப்புக்கு இவர் தான் ஆதாரம். அது மட்டும் இல்லாமங்க, நீடி ஆயுளுக்கு இவர் தான் ஆதாரம். இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழணுமா, இவர் தான் ஆதாரம். அப்படின்னா அப்போ கவனிங்க, இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரட்சிப்பு இருந்தால் போதும், பாவம் மன்னிக்கப்பட்டால் போதும் இவங்க நம்புகிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, ரட்சிப்போடு கூட மற்ற எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் மிங்கிள், அதாவது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பார்சல் மாதிரி வச்சுருக்காரு. ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு அதெல்லாம் நான் கொடுத்துருன்ற மாதிரி பாருங்கள், அந்த மாதிரி அப்படி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் உள்ளே வைத்திருக்கிறார். ஆனால் அநேகர் இதை என்ன பண்ணுறது, நம்புறதில்லை. இதுக்கு வேதத்தில் பல ஆதாரங்கள் இருக்குது. அதில் பல ஆதாரங்களோடு தான் நம்ம போயிட்டே இருக்கிறோம். அதில் ஒரு ஆதாரத்துக்கு நம்ம போகலாம். அதில் அவர் ஒரு வசனத்தை சொல்கிறார். அந்த வசனமே ரொம்ப அதில் உள்ளே போனாவே எனக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு வசனமாக இருக்குது. எடுங்க நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துக்கு நம்ம வரலாம். 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்லா கவனிங்களேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். இவைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு முன்னால் வேற ஏதோ சொல்லியிருக்கிறாருன்னு அர்த்தம். எப்பயுமே நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் எடுக்கும்போது தனியாக நீங்கள் அந்த வசனத்தை தூக்கிட்டு போயிட முடியாது. அதுக்கு பின்னாலையும் முன்னாலையும் கொஞ்சம் வாசிக்கணும். பைபிளை எப்போது வாசிக்கும் போதும் ஒரு தனிப்பட்ட வசனத்தை தூக்கிட்டு நீங்கள் கொண்டு போய் அப்படி பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாகிறோம் இல்லையா? அப்போ இதுக்கு முன்னால் அவர் என்ன சொன்னார், இந்த அதிகாரமே என்ன அதிகாரம், நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் 5, 6, 7 அதிகாரங்கள் சில முக்கியமான அதிகாரம் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதில் தான் இவர் இந்த மலை பிரசங்கத்தை பண்ணுறார். இதில் பண்ணும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் இருக்கே, அந்த அதிகாரம் புதுசாக இப்போ ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க அப்படின்ற இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆதிகளுக்கு என்று வரை போதிக்கிறார் 5ஆம் அதிகாரம் இல்லையா, ஆரம்ப கிறிஸ்தவர்களுக்கு. 2வது 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது மிடில்லாம் ஒரு நடுநிலையாக இப்போ வந்துட்டாங்க.
ஒரு வந்து ஒரு 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 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு இப்போ என்ன ஆகுது, இப்போ கொஞ்சம் வளரணும். அந்த மாதிரி ஆளுகளுக்கு 7ஆம் அதிகாரம் இருக்கு இல்லையா, இந்த 7ஆம் அதிகாரம் யாருன்னா வளர்ந்தாச்சு, ஓரளவு வந்தாச்சு, 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆயாச்சு. இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு என்று இவர் 7ஆம் அதிகாரத்தில் போதிக்கிறார். ஆனால் நான் இதை ஏன் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவர் போதித்த அந்த விதமே ரொம்ப அற்புதமாக கொண்டு போகிறார். அதில் இவர் இந்த 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 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது மிடில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும். நீ 5ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ரட்சிக்கப்பட்டிருக்குமா ரட்சிக்கப்படலான்னு சந்தேகம் வரும். நம்ம பேருக்கு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருக்குமா இல்லையான்னு சொல்லி பல கூட்டங்களுக்கு போய் ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்டீங்களா? ஐயா நான் ரட்சிக்கப்படலைங்க. ஏற்கனவே அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. எல்லாரும் வந்து ஆண்டவரை ஏற்றுங்க. இப்படி அநேகர் வந்து எல்லா கூட்டத்திலையும் போய் ஆண்டவரை ஏற்றுக்குவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டிருக்குன்ற ஒரு எந்த ஒரு என்ன கிடையாது, விசுவாசமே இருக்காது. இப்போ இந்த மயில்களுக்கு சில பிரச்சனை வருது. அதை பற்றி அவர் 5ஆம் அதிகாரத்தில் நல்லா சும்மா அருமையாக சொல்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது அங்கேயும் சில கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆயிருன்னா, கொஞ்சம் லேசாக உள்ள பெருமை கொஞ்சம் வந்துடும். இந்த 6ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பெருமையெல்லாம் வருது. அதனால தான் அவர் அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தெளிவாக ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா பாருங்களேன், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தான தர்மங்களை என்ன செய்யுங்க, செய்யாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. என்ன சொல்றாரு, இந்த பெருமை, நான் தான் பெரிய ஆளு. சில ஆள்லாம் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு நான் தாங்க ரொம்ப பெரிய ஆளு, அப்படிங்க இப்படிங்க, நான் தான் அப்படி ஜெபம் பண்ணுறேன், நான் தான் இப்படி ஜெபம் பண்ணுறேன், நான் உபவாசம் போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கிரியைகளின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் 6ஆம் அதிகாரத்தில் போதிக்கிறார். 7ஆம் அதிகாரம் என்னன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், எல்லா பயிலும் எனக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு 7ஆம் அதிகாரத்தில் போதிக்கிறார். ரொம்ப நீங்கள் உள்ள ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாவே அந்த அந்த அதிகாரத்தில் வந்து ரொம்ப அவர் டீப்பாக உள்ள போட தெரியும். அப்போ இவர் 6ஆம் அதிகாரம் தான் இன்றைக்கி ஏன் சப்ஜெக்ட், இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஏன்னா இது ஒரு பெரும்பகுதி, ஒரு வசனமும் ஒரு பெரிய டாப்பிக்கில் பேசலாம் நம்ம, அந்த மாதிரி ஒரு அதிகாரம் இது. அதனால் வந்து சாதாரணமாக பேசிட முடியாது. இந்த 3 அதிகாரங்கள் ஒரு நாள் பிரசங்கம் பண்ண நினைக்கிறேன், நானே நினச்சிருக்கேன். இந்த 3 அதிகாரமும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பேசலாம், அவ்வளோ பெரிய அதிகாரம் இது இல்லையா. இதில் இப்போ இந்த 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லும் போதே அவர் 19ஆம் வசனத்தை வந்து ரொம்ப இதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பண்ணுறாரு. பாருங்க, அங்கே வாங்க எல்லாரும் 19ஆம் வசனத்துக்கு நம்ம போகலாம். 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். என்னது, இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நல்லா கவனிங்களேன். இப்போ அவருடைய பாயிண்ட் என்ன அப்படிங்கன்னா, சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குது. நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்னு வேற அவர் சொல்கிறாரு. இவரே என்ன பண்ணுறாரு, நான் போன வாரங்களில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அந்த 10 ராத்தல் 5 ராத்தல் அந்த 1 ராத்தல் கொடுத்த ஆள் இருக்கான்னு அவன் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அந்த கதையில், எப்பா நான் தான் பொல்லாதாள் நீ சொல்கிறையே, அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணியிருக்கணும், அந்த 1 ராத்திரில் போய் பேங்க்கில் போட்டுருக்கலாம்னு இவர் தான் சொல்கிறாரு. அப்போ என்னங்க, ஒரு இடத்துல பேங்க்கில் போடலான்றாரு, 6ஆம் அதிகாரத்தில் பேங்க்கில் போடக்கூடாதுன்றாரு. இது என்ன பெரிய வம்பான பிரச்சனை இல்லையா? ரொம்ப இது ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்குற விஷயமா இருக்கு. இப்படிலாம் இயேசு போதிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படலாம். ஆனால் அவருடைய போதித்த விதத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ரொம்ப இதில் தான் இந்த இடத்துல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. சிலர் இந்த மாதிரி வசனங்களை எடுத்துகிட்டு தான் பேங்க்கில் எந்த அக்கௌண்ட்டை வைக்கிறது இல்லை. நீங்கள் பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்ற அந்த பாயிண்டை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்க் பக்கத்திலே போகிறதில்ல. அது ஒரு குரூப் என்ன செய்யுது, அது வேற மாதிரி இருக்குது. பேங்கை தவிர அதுக்கு வேற எதுவுமே தெரியாத மாதிரி அது இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே ரொம்ப நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். அப்படி இல்லை, பேங்க்கில் போடுறதும் தவறில்லை. இவர் என்ன சொல்கிறாருன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த அதிகாரத்தில் அவர் என்ன போதிக்கிறார் அப்படின்னா, அது அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. 21ஆம் வசனத்தில், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இங்கே சேர்த்து வைக்கிறது பாயிண்ட் கிடையாதுங்க, நல்ல கவனிங்க. சேர்த்து வைக்கிறது பாயிண்ட் இல்லை, உங்கள் இருதயம் தான் பாயிண்ட். அங்கே என்னதுங்க, இருதயம் பாயிண்ட். இப்போ பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இப்போ பாருங்க,
சில ஆளுக்கெல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா பேங்க்கில் போட்டுருக்காங்கன்னு வச்சுங்க, 10 லட்சம் இருக்குங்க, யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு தைரியம் ஏற்படும் இல்லையா? நான் கேட்குறேன், 10 லட்சத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணிட முடியும்? 10 லட்சத்தை 10 நிமிஷத்துல செலவு பண்ணிடலாம் இல்லையா? ஒன்றும் பெரிய விஷயமே இப்போ இன்றைக்கெல்லாம் இல்லை. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடியவே சாதாரணமாக செலவழிக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது. இதில் என்ன 10 லட்சம் ஆக போகுது? அப்போ வந்து நீங்கள் எத்தனை லட்சம் பணத்தை வச்சுருந்தாலும் அதன் மீது உங்களுடைய இருதயம் வந்து பதிக்கப்பட வேண்டாம் என்பதை தான் அவர் சொல்கிறாரு. தவிர உங்களை சேர்த்து வைக்கக்கூடாதுன்ற பற்றி அவர் சொல்லலை. இன்னொரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அதாவது 19வது வசனத்தில், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அங்கே பூச்சியும் துருவும் அவைகளை என்னது கெடுக்கும், அங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் சொல்றாரு. பூமியில நீங்க சேர்த்து வைக்க வேணாம்னா அப்ப என்ன சொல்றாரு? நீதிமொழிகள்ல வந்து அங்கேயும் பாருங்க, சாலமோன் சொல்றாரு, நீதிமான் தன் பிள்ளைகளின் நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் என்னது ஆசையை சேர்த்து வைக்கிறான். அங்க ஆசையை சேர்த்து வைக்கிறான்னு சொல்றாரு. இயேசுவே சொல்றாரு நீ பேங்க்ல போடுன்னு சொல்றாரு. இவ்வளவு சொல்லிட்டு நீங்க சேர்த்து வைக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அது என்னங்க அது ஒரு மாதிரி இப்படி பிரசங்கம் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஏற்படுது. ஆனால் விஷயமா அவர் என்னன்னா, பாயிண்ட் என்னன்றது அப்படின்னா, இங்கே வந்து இருதயம் தான். இருதயத்தில் வந்து அவர் என்ன சொல்றாரு? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், என்னது இங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப சொல்லும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்க சேர்த்து வைக்க கூடாதுன்றதை விட என்ன சொல்றாரு, உங்க பணத்தையும் உங்களுடைய காசையும் எல்லாத்தையும் வச்சு என்ன செய்யுங்க, பரலோகத்துல உங்களை பொக்கிஷங்களை என்ன செய்யுங்க சேர்த்து வைக்கின்றாரு. என்னங்க பரலோகத்துல சொல்லுது? அப்ப பரலோக பேங்க்ல என்ன செய்யறாரு? அங்க ஒரு பேங்க் இருக்குது, அதுல ஏதோ சேர்த்து வைக்கிற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுக்கு இவ்வளவு பணமும் இவ்வளவு காசும் எல்லாமே இருக்குது இல்லையா? நீங்க பேங்க்ல போடுறதோ நீங்க போடாததோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்னன்னு சொல்ல போனா நீங்க போடுறதே நல்லதுதான். ஆனா அவைகள் மீது உங்களுடைய இருதயத்தை நீங்க என்ன செய்ய வேணாம், பதிக்க வேணாம். இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு, இத்தனை வீடு இருக்கு, இத்தனை இது இருக்கு, அது இருக்கு, அதனால அது என்னைய காப்பாத்திரும், அது என்னைய வந்து தூக்கி விட்டுரும், அது என்னைய ரசித்துரும் அப்படி என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தை அதன் மேல் நீங்கள் பதிக்க வேண்டாம். அதுதான் என்னை காப்பாத்திரும், அதுதான் என்னை தூக்கி விட்டுரும், அதான் நான் அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், எனக்கு பணம் இருக்கு, நான் என்ன வேணும் பண்ணிடுவேன் அப்படி நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஏன்னா அங்க என்ன பிரச்சனைனா, இந்த பணமும் காசும் என்னது அங்கே என்னது துருப்பிடிச்சிருன்னு வேற சொல்றாரு. ரெண்டாவது என்னது திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் வேற சொல்றாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க எத்தனை கோடி வச்சிருந்தாலும், ஒரு பிரசங்கர் சொல்றாரு, எத்தனை கோடி ரூபாயை ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்திருந்தாலும் 3 வருஷத்துல அவனால காலி பண்ணிடுவானா? 3 வருஷம் தான், 3 இயர்ஸ். எத்தனை 1000 கோடி இருந்தாலும் சரிதான் காலி பண்ண முடியுன்றாரு. அப்ப என்ன காரணங்க அப்படின்னா, நீங்க அவர் சொல்றாரு உங்கள் பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைக்கணும், பரலோகத்துல சேர்த்து வைங்க அப்படின்றாரு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணம் காசெல்லாம் இருக்குதா, உங்களுக்கு நீங்க சேர்த்து வைக்கிற பற்றி அவர் ஒன்றும் பெருசா தவறா ஒன்றும் சொல்லல. ஆனா உங்க இருதயம் எங்க இருக்கு? அந்த பணத்து மேல பதிக்கப்பட்டிருக்கா, அந்த சொத்து மேல பதிக்கப்பட்டிருக்கா, அந்த வீடு மேல பதிக்கப்பட்டிருக்கா, அந்த கார் மேல பதிக்கப்பட்டிருக்கா? இதெல்லாம் என்னை காப்பாத்தி நீங்க நம்புறீங்கன்னா கண்டிப்பா அத மாதிரி ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது இல்லையா? அப்ப எது மேல பதிக்கப்படணும் அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த வீடையும் இந்த காடையும் இந்த காரையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியையும் கொடுத்த என்னுடைய தேவனே என்னோட ஆதாரம் அப்படி நினைக்கும் போது, என் ஆண்டவர் தான் என் ஆதாரம் என்று நீங்க நினைக்கும் போது அவர் தான் எல்லாத்தையும் காக்க முடியுமே தவிர இதெல்லாம் ஒரு நாள் என்ன ஒண்ணு செய்யவே கூட முடியாதுங்க. அப்ப ஆதாரம் எது அப்படின்னா பணம் காசு வீடு கிடையாது. அப்படிலாம் நீங்க போயிடவே கூடாது. அதெல்லாம் பிசாசுடைய மகா பெரிய தந்திரம். சிலருக்கு வீடே கொடுக்கறது இல்லை, சிலருக்கு வீடை கொடுத்து வீடை கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். சிலருக்கு பணமே கொடுக்கறதில்ல, பணத்தை சிலருக்கு பணம் வந்துடும், பணத்தை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன். நடக்கவே நடக்காது. நீ என்ன நினைக்கிறீங்க, பணத்தை வச்சு எதாவது பண்ணிடுவீங்க நினைக்கிறீங்களா? ஒன்றும் முடியாதுங்க. நான் சொல்றேன், இது ஒரு நல்ல விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்னன்னா, இந்த பணத்தை விட பணத்தை கொடுக்கக்கூடிய தேவன் தான் என்னுடைய ஆதாரம், அவர் தான் என் ஆதாரம், அவர் தான் என் ஊற்று, அவர் தான் என் சோர்ஸ் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களே, ஆனால் பணம் செய்ய முடியாத காரியத்தை அவரால் செய்ய முடியும். அப்போ பணம் வந்து அவசியம்தான், பணம் வேணும், பணத்தை நீங்க சேர்த்து வைக்கிறது எந்த தவறும் கிடையாது. ஆனா உங்க இருதயம் எங்க இருக்குது அப்படின்னா, கர்த்தர் மேல இருக்கா, பணத்து மேல இருக்கா? உங்க இருதயம் கர்த்தர் மேல இருக்கா, வீட்டு மேல இருக்கா?
உங்கள் இருதயம் கர்த்தர் மேலே இருக்கா, கார் மேலே இருக்கா? இதெல்லாம் ஒரு டூல்ஸுங்க. கார் இருக்கலாம், வீடு இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நான் சொல்கிறேன், செருப்பு நான் போனவன்னு சொன்னேன், செருப்பு 2000 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். செருப்பை கொண்டு போய் நீங்கள் பீரோவில் வந்து எத்தனை பேர் கூட்டி வச்சுருக்கிறீங்க? காலாட்டி வெளியில் போட்டு போகிறோம் இல்லையா? அதை கொண்டு போய் யாரும் உள்ளே வைக்கிறதே கிடையாது. நான் சொல்கிறேங்க, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விதவிதமான கார்கள் வந்துருச்சு. காரை கொண்டு போய் நீங்கள் வந்து கார் போர்ட்டிக்கோல தான் நிப்பாட்ட முடியும். கொண்டு போய் பீரோவில் நிப்பாட்டிடுவீங்களா? போய் அதுக்குன்னு ஒரு பெரிய பீரோல் செஞ்சு நிப்பாட்டுவீங்களா? அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நான் சொல்கிறேங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தான் என் ஆதாரம் சொல்லும்போது அவர் தான் எனக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. இதெல்லாம் வெளியில் நிற்குது, ஆனால் இவர் எனக்குள்ளே இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கலாம். இவ்வளவு காரியங்கள் இருந்தால் கூட என் ஆதாரம் யாரு? என் ஆண்டவரா இயேசுதான் என் ஆதாரம். அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மீது நம்முடைய ஆதாரத்தை பதிக்கும் போது நான் சொல்கிறேங்க, பணத்தை குறித்து ஒருபோதும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அதிகாரத்தில் இன்னும் நிறையா போதுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உங்கள் சாப்பாடை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறார். எடுங்களேன், அப்படி திரும்புங்க. அங்கே சொல்கிறாரு 28ஆம் வசனத்துக்கு வாங்க. 8வது வசனம் 27ஆம் வசனம் கூட பாருங்கள். கவலைப்படுகிறதுனாலே உங்களிலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவையில் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. பாருங்க, சாலமன் முதலாய் சர்வ மைமையிலும் அவையில் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்லிட்டே வராரு. 31ஆம் வசனத்தில், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதுங்க. மக்களுக்கு பெரும் பிரச்சனை என்ன? எண்ணத்தை என்ன பண்ணலாம்? சாப்பிடணும், எண்ணத்தை குடிக்கணும், எண்ணத்தை உடுத்தணும். இந்த 3 பாயிண்ட் தான். நீங்கள் சுற்றி பாருங்க, எத்தனை ஆயிரம் கோடி ரூபா வச்சு மட்டும் நீங்கள் கேளுங்களேன், எதுக்குங்க பல சேர்க்குறீங்க? என்னங்க பின்னால் நமக்கு உதவுங்க. எதுக்கு உதவும்? சாப்பிட்றதுக்கு உதவும், குடிக்கிறதுக்கு உதவும், அடுத்து உடுத்தி கொள்றதுக்கு உதவும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு வீடுகளில் தங்கி இருக்கிறதுக்கு உதவும். அவ்வளோதானே? அவர் என்ன சொல்கிறாரு? இவைகளுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆகையால் நல்லா கவனிங்களேன், அவர் சொல்கிறாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகளும் நாடி தேடுகிறார்களே. என்ன சொல்கிறாரு? இவையெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க கூட இதை தான் தேடிட்டு இருக்கான். ஆனால் நீ என்ன தேடணும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு 33ஆம் வசனத்தில் வர்றாரு. என்ன சொல்கிறாரு? 33ஆம் வசனத்தில் வரும்போது என்ன சொல்கிறாரு? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா என்ன செய்கிறாருங்க சொல்லுங்கள்? இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு பணம் வேணுமா? உங்களுக்கு சுகம் வேணுமா? உங்களுக்கு வீடு வேணுமா? காடு வேணுமா? எல்லாம் வேணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நாடி தேடுறது யாரை தேடணும்? அவரை தேடணும். அவரை தேடுறத விட்டு இதவே நோக்கிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப பேருக்கு இதவே நோக்கிட்டு தான் இருப்பான். காடு இருக்கா, வீடு இருக்கா, கழுத இருக்கா, மாடு இருக்கா, பொண்ணு இருக்கா, இதுதான் இப்போ கூத்தே. இதெல்லாம் விட்டுருங்க. இதை விட்டுட்டு நான் இதுக்காக நீங்களாம் வேலை வைக்காமல் அப்போல்லாம் படுத்துங்கன்னு சொல்லலை, அதெல்லாம் செய்யக்கூடாது, ரொம்ப தப்பு. அப்படி இல்லை, இது அப்படி எடுத்துக்கிறாங்க வேற மாதிரி இது இல்லையா? என்ன சொல்கிறேன் கொஞ்சம் கவனிங்க. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகளும் நாடி தேடுகிறார்களே, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு அவருக்கு தெரியும். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு வந்து இவையெல்லாம் வேணும்னு அவன் நினைக்கிறான், வேண்டான், விரும்புகிறான். ஆனால் இவையெல்லாம் உலக மனுஷனுக்கே தெரியும் போது அப்புறம் ஆண்டவருக்கு தெரியாமையா இருக்கும்? அவர் சொல்கிறாரு, எனக்கு அது தெரியும், உங்களுக்கு இது வேணும்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதவே உங்களுடைய முக்கியமான உங்கள் இருதயத்தை போய் அங்கே பதிக்காமல் அந்த பணத்து மேலேயும், அந்த காட்டு மேலேயும், அந்த வீட்டு மேலேயும், அந்த மாட்டு மேலேயும், அது மேலேயும் இது மேலே இப்படி போய் அலையாம சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? நீங்கள் இவரை தேடுனீங்கன்னா நீங்கள் என்ன தேடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் இவருக்கு பின்னால் இருக்கு, வந்துருங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் ஒருவன் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டாவே மற்ற சுகம், பணம், எல்லா காரியங்களையும் கர்த்தர் கொடுத்துருவார். ஒன்றும் விட்டு வைக்கவே மாட்டார், எல்லாமே கொடுக்குறாரு அவர் இல்லையா? அப்புறம் என்ன சொல்கிறாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ அவரை தேடுனீங்கன்னாவே உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் அவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். அவரை தேடும் போது எல்லாமே வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு பணமா, சுகமா, நீடி ஆயிலா, உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குங்க, இந்த ரட்சிப்புக்குள்ளே இருக்கு. இவரை நீங்கள் தேடுனீங்கன்னா எல்லாமே வந்து கிடைச்சிரும். அவர் அதான் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இவரை தேடுங்க. இவரை தேடுறதுல நீங்கள் ஒரு இடத்தை கொடுக்கும்போது என்ன கிடைக்கும்? இவைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் 25ஆம் வசனத்தை கூட ஒரு முறை நம்ம பார்க்கணும். ஆகையால்
எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை பாருங்க உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷத்தொழிலாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்றாரு? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சிலருடைய இருதயம்லாம் என்ன ஆயிருதுன்னா கவலையினால அப்படி நிறைஞ்சிருக்கு. ரசிக்கப்பட்டுட்டாங்களே தவிர இன்னும் அந்த கவலையை விட்டு உங்களுடைய இருதயம் வெளியில் வரல. என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவரை சார்ந்து கொள்றதை விட்டுட்டு மற்ற சில காரியங்களவே சார்ந்துக்கிறாங்க. அந்த கவலையில் இருந்து உங்களால் ரிலீஸ் ஆகி வெளியே வரல. நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களுக்கு என்ன நடந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கவலைப்படுறதுனால அவரே சொல்கிறாரு, உங்களால் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, ஒரு முழத்தை குறைக்க முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாதே. காட்டுப்புல்லை பாருங்கள், காட்டுப்புல் அது கூட அதுக்கு யாராவது எனக்கு ட்ரெஸ் போடுன்னு கேட்டுச்சா? காட்டுப்புல் அதுக்கு அழகாக போட்டு விடுறாரே. காக்கா குருவியெல்லாம் பாருங்கள், எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி அது ஏதாவது கஷ்டப்பட்டு இருக்குதா? எவன் வீட்லையாவது எதாவது இருக்குது, எவன் தோட்டலையாக இருக்குது, அது பாட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்குது. அது மேலே கேஸாக போட முடியும்? எங்கள் வீட்டில் குருவி தின்னுட்டு போயிடுச்சுங்கன்னு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாங்க. அது பாட்டுக்கு போது அது பாட்டு சாப்பிட்டு வந்துடுது இல்லையா? ஏன்னா கடவுள் அப்படி உண்டாக்கியிருக்காரு அதை. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு குருவியை விட ஒரு சாதாரணமான ஒரு காட்டுப்புல்லை விட உங்களை தேவன் அதிகமாக நேசிக்க மாட்டாரா? ஏன்னா குருவியும் காட்டுப்புல்லும் அது என்னமா அவரை மாதிரி உருவாக்கப்படலை. ஆனால் நீங்கள்னால அவரை போல உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நமது சாயலோ நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்களை தேவ சாயலா உண்டாக்குவோமாக, அவர்களை ஆணும் பெண்ணுமா உண்டாக்கணும் உண்டாக்கியிருக்கிறார். அவரை மாதிரி நம்மளை உண்டாக்கிட்டு நான் சொல்கிறேன், நம்மளை அப்படி கைவிட்டுருவாரா? நம்முடைய எல்லாத்தையும் அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால அவர் சொல்கிறாரு, உங்களுடைய இருதயத்தை இதிலெல்லாம் போய் பதிக்காம உங்களுடைய இருதயத்தை ஏன் மேலே பதிங்கன்றார். அதான் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய இருதயம் எங்கேயோ, உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்களுடைய இருதயமும் என்ன செய்து இருக்குது. திடீர்னு சகோதரிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சர்ச்சுக்கு வரும்போது மீன் குழம்பு வச்சு அங்கே வச்சுட்டு பூனை வந்துச்சா வரலையான்ற மாதிரி இருக்கும்போது இப்போ இருதயம் எங்கே இருக்குது? மீன் குழம்புலே இருக்கும். இங்கே நான் என்ன வேணாலும் கத்தலாம், மீன் குழம்பு என்ன ஆச்சோ தெரியல, பூனை வந்துச்சா வரலையா, நாய் வந்துச்சோ என்ன ஆச்சோ, பூட்டினமோ பூட்டலையோ. இப்போ இருதயம் பூரா அங்கே வச்சுட்டு இங்கே மண்டையை மட்டும் இப்படி ஆட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான், ஒன்றுமே ஏறாது. நான் சொல்கிறேன் சும்மா உங்களுக்கு விளங்க, நீங்கள் அப்படி யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும், அப்படி சொல்லலை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இருதயம் எங்கே போய் பதிக்கப்படுது பாருங்களேன். அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம மற்ற காரியங்கள் மேலே நம்முடைய இருதயத்தை பதிக்காமல் என்ன பண்ணுறோம்? கர்த்தர் மேலேயும் அவருடைய வார்த்தையின் மேலேயும் அவருடைய காரியங்கள் மேலேயும் அவருடைய ராஜ்யத்தின் மேலேயும் நம்முடைய இருதயத்தை பதிக்கும் போது நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் அவர் நமக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அறிந்த தேவன் அதை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் அவர் இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம எடுங்க. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, எல்லாரும் எடுத்துங்க. 17ஆம் வசனத்துலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் அப்படியே போகலாம். நம்ம மிக அருமையான ஒரு பகுதி தான் இது. இதை குறித்து நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்குறார் ஆண்டவராக இயேசு. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அதனால இயேசு நல்லவர்களையும் சொல்லிடக்கூடாது. அவர் இயேசு சொல்றாரு, இயேசு தான் சொல்றாரு. இதை வச்சுட்டு சிலர் சொல்றான், அவரை இயேசுவே சொல்றாருங்க, நான் நல்லவர்கள்ன்றாங்க. அவர் சொன்னார் அப்படியே. அவர் என்ன சொல்றாருன்ற புரிஞ்சுக்கிறாம ஏதாவது பேசக்கூடாது. சிலர்லாம் பாருங்க, இந்த மாதிரி என்னத்தையாவது இந்த வசனத்தை எடுத்து பேசுறது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று என்னது சொல்லுவானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. அப்படின்னு என்னன்னா, இவன் யாரு தெரியுமா? காக்கா பிடிக்கிறாள். நம்ம ஊரில் இன்னும் டீப்பாக சொல்லும் போது சொல்கிறான் பாருங்க, என்னையா மாமியாவுக்கு சோப்பு போடுறான்னு கேட்குறான்ல, அந்த மாதிரி. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சோப்பெல்லாம் போடல, காக்கா பிடிக்கிறலாம் கிடையாது. அந்த மாதிரி அப்படியே பேசுறது, அப்படியே குளிர்ந்த மாதிரி பேசுறது, எப்படியாவது அப்படி பேசி அப்படியே மயக்கி அப்படி கொண்டு போகிறது. அந்த மாதிரி ஏசுட்டு அந்த மாதிரி ஒரு காரியத்தை கொண்டு வர்றான். நீர் நல்லவர்னே அப்படி இப்படின்னு பேசுகிறான். ஏன்னா இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே இந்த அதிகாரத்தில் ஒரு பெரும் பிரச்சனை இருக்குங்க. அங்கே என்னென்னா பார்த்தீங்கன்னா, அந்த 1ஆம் வசனமே அங்கே நீங்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையிலே தேசத்தின் வழியாக யூதேயாவின் எல்லைகளிலே ஜனங்கள் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று என்ன கேட்குறான் தெரியுமா உங்களுக்கு? என்ன கேட்குறான்னா, ஐயா கல்யாணம் முடிச்சுட்டாங்க, கல்யாணம் முடிச்சாலும் விவாகரத்து பண்ணலாமா வேணாமான்னு கேள்வி கேட்குறான். இந்த அதிகாரம் இப்படி தான் ஆரம்பிக்குது. ஏன்னா எப்பயுமே நீங்கள் அதிகாரத்துக்குள்ள உள்ளே போகும்போது இதுக்கு முன்னால் இவர் என்ன பண்ணார்ன்ற கொஞ்சம் கவனிக்கணும். இவர் ஏன் இந்த மாதிரி பேசுகிறாரு? இவர் நான் நல்லவன் அப்படி சொல்ல, இவன் ஏற்கனவே இந்த பரிசேயர் கூட்டம் இவர் மேலே ஏதாவது ஒரு பழியை சுமத்தான்னு வந்துட்டு இருக்கிறான் இல்லையா?
இந்த அதிகாரத்தோட கிட்டத்தட்ட பாதி பகுதி அங்கே போயிட்டு இருக்கு. அவன் என்ன கேட்குறான், ஐயா கல்யாணம் முடிச்சிட்டோம், அந்த பொண்ணு எங்களுக்கு ஒத்து வந்தால் பார்க்குறோம், இல்லைன்னா நாங்கள் வந்து விவாகரத்து பண்ணிவிடலான்னு பார்க்குறோம், நம்ம ஊர் வழக்கத்தின் பார்த்தியின்படி கலட்டி விட்டுறலான்னு பார்க்குறோம் அப்படின்னு கேட்குறான். இது சரியா அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, ஆனால் மோசே சொல்லியிருக்கிறாரு. அவனுக்கு என்னன்னா, மோசே சொல்லிட்டாரு என்ன பண்ணலாம், ஒரு பெண்ணு வந்து வேசித்தனத்தினுடைய மாந்தரம் இல்லாமல் என்னது அவளை விவாகரத்து பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா அப்படி ஒரு காரணம் கிடைச்சா விவாகரத்து பண்ணிடலாம். சரி, அவளை விவாகரத்து பண்ணலாம், நீ அதில் ஈடுபட்டு உன்னை விவாகரத்து பண்ணலாமா? அதை மோசே சொல்லலையா? இவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி சில பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இயேசுகிட்ட போய் தொல்லை கொடுக்குறது. என்ன தொல்லை கொடுக்குறான் தெரியுது அவங்களுக்கு? என்ன கேட்குறான், இப்போ நீங்கள் வந்து விவாகரத்து பண்ணலான்னு சொன்னீங்கன்னா என்னது, இவர் அன்பு இல்லாதாலும் சொல்லுவான். நல்லா கவனிச்சுக்கணும், திரும்பி நான் பண்ணுற பிரசங்கத்தை நம்ம கவனமாக கவனிக்கணும். நீ கூட ஏதாவது யோசிக்கக்கூடாது, சரியா? விவாகரத்து என்னது பண்ண வேண்டாம்னு சொன்னால் மோசே வந்து சொன்னது, இவர் ரொம்ப கேவலமாக பேசுகிற கள்ள கொண்டு அடிக்க வருவான். எப்படி மாட்டி விடுறான் பாருங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாரு தெரியுமா உங்களுக்கு? அந்த வசனத்துக்கு அங்கே வந்து பாருங்கள் சொல்கிறாரு, அந்த அதிகாரத்தில் 8ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா தெரியும். இல்லை அதுக்கு முன்னாலேயே 7ஆம் வசனம் பாருங்கள். இது நிமித்தம் புருஷன், அதுக்கு முன்னாலே அவங்க 6ஆம் வசனத்துக்கு அவங்க ஆகிலும் ஆதியிலே தேவன் மனுஷரை சிருஷ்டித்து தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். சரியா? என்ன சொல்றாரு, அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொல்றார். ஒரே பாயிண்ட் சொல்றாரு. எப்பா நீ மோசையை பத்தி சொல்றீல, நான் இப்போ வர்றேன், மோசைக்கு முன்னால் ஒரு ஆள்கிட்ட வர்றேன். என்ன சொல்றேன், ஆண்டவரே மனுஷனை உண்டாக்குனார்ல, எப்படி உண்டாக்குனாரு? ஆதாமையாவிலையும் என்ன பண்ணாரு, கணவன் மனைவியா உண்டாக்குனாரு, ஆணும் பெண்ணுமா உண்டாக்குனாரு. அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒரே மாமிசம் உடையவர்களா இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாமிசம் சொல்லும் போது அப்ப என்ன பண்ணக்கூடாது, நீ வந்து அங்க என்ன சொல்றாரு, ஆகையா தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கா கடவுள்னு சொல்லி ஒரு பிரசங்கத்தை பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு இப்போ இவர் என்ன பண்றாரு, அந்த அதிகாரத்தில் அப்படி கொஞ்சம் கண்டினியூ ஆகும் போதுதான் இவன் வர்றான், உள்ள வர்றான். இவர் ஏற்கனவே இப்போதான் ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணி முடிச்சாரு. இப்போ அடுத்து இவன் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஆண்டவரே நீங்க நல்லவர் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ உடனே ஏன் சொல்றாரு, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. நீ என்ன பண்ற, என்னை வந்து அப்படியே பேச்சை வச்சே, சில ஆள்லாம் பார்த்தீங்கன்னா அல்வா கிண்டுற மாதிரியே பேசுவான். அப்படியே பேச்சை பார்த்தீங்கன்னா பேசும்போதே அப்படியே இனிக்க பேசுவான். ஆனால் ஒன்றும் நடக்கவே நடக்காது. பார்த்துருக்கீங்களா? சில நாள்லாம் பாருங்க, காப்பி குடிச்சிட்டு போங்க அப்படின்வான். காப்பி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவான், தவிர காப்பி வெளியிலே வராது. அந்த மாதிரிலாம் இருக்கான். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவனுக்கு என்ன பிரச்சனைனா சொல்ல மட்டும் தெரியுமே தவிர செய்ய தெரியாது. இப்படி சில ஆள் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு விதமாக பேசுகிறாங்க. திருநெல்வேலி பக்கத்தில் என்னப்பா அல்வா கிண்டுறியான்னு கேட்பான். எங்கள் ஊர் மதுரை தமிழில் கேட்டீங்கன்னா என்ன எங்கள்கிட்ட பொங்க வைக்கிறியான்னு கேட்பான். அப்படி ஒரு பேச்சு இருக்குது மதுரையில். இப்படிலாம் ரொம்ப வித்தியாசமான சில விஷயங்களாக இருக்குது. ஏன்னா பொங்கல்னா நல்ல ஸ்வீட் பொங்கல், நல்ல சக்கரை பொங்கல், பொங்கல் சாப்பிட்டமாக இருக்கு, ஆனால் பொங்கல் கை வந்திருக்காது வெளியில். அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான், அந்த மாதிரி ஒரு ஆளுங்க என்ன சொல்கிறான்னா, நல்ல போதகரே அப்படின்ட்டு இவன் அப்படியே ஒரு மாதிரி ஆளை ஏதோ பண்ணலான்ற யோசிக்கிறான். சொல்லிட்டு கேட்குறான், என்ன பாயிண்ட்டுக்கு வரான்னு பாருங்க. அப்போ பாருங்கள், அந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு விளங்கிடும். இப்போ அவன் சொல்கிறான் 17ஆம் வசனத்துலேருந்து அவன் ஆரம்பிக்கிறான் இல்லையா? அவன் சொன்ன உடனே இப்போ 10ஆம் வசனத்தில் அவர் 17ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை பாருங்கள். அதற்கு இயேசு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை, பட்சரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக என்கிற கற்பனை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே இவையெல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு என்ன செய்கிறேன், கை கொண்டிருக்கிறேன். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தருத்துறதுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்களை உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இவன் என்ன கேள்வி கேட்டான் அப்படின்னு தெரியுது அவங்களுக்கு? என்ன கேள்வி கேட்குறான்னா 17ஆம் வசனத்திலே தெரியுது. பின்பு அவர் புறப்பட்டு வழியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு நான் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 10 கற்பனையை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு.
சரி, 10 கற்பனை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் சொன்னோன்னா அவன் சொல்றான், இவை எல்லாமே என் சிறு வயது முதற்கொண்டு என்ன செய்திருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய பொய்யுங்க. அது பொய்யா பொய் இல்லையா? நல்லா கவனிச்சுங்க. 10 கற்பனைனா 9 கற்பனை வரைக்கும் நீங்க சிறு வயது கொண்டு கை கொள்ளலாம். ஏன்னா 9 கற்பனைன்றது ஓல்டு எஸ்எஸ்எல்சி, அந்த பழைய எஸ்எஸ்எல்சி மாதிரி. எப்படி பார்த்தீங்களா, எல்லா சப்ஜெக்டையும் எழுதுனா தான் பாஸ். அந்த மாதிரி இந்த 10 கற்பனையில 10வது கற்பனை இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வித்தியாசமான கற்பனை. நினைச்சாவே பாவம். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நீங்க ஒரு ஆள் போறான், ஒரு ஆணோ ஒரு பெண்ணா போறாங்க, அவங்களோட ஒரு தப்பான ஒரு உறவு வச்சுக்கணும் நீங்க நினைச்சாவே பாவம் ஆயிரும். இது யாராவது செய்யாம இருக்க முடியுமா? அந்த உலகத்துல மனுஷனுக்குள்ள எல்லாருக்குள்ளே பாவம் இருக்கு இல்லையா? அந்த பாவத்துடைய வித்து அந்த எண்ணம் வந்தாவே போச்சு, அவன் அவுட்டு, ஃபெயில் அப்படின்னா இவனால முடிஞ்சிருக்க முடியுமா? எவ்வளோ பெரிய பொய் சொல்றான். களவு செய்யாத, கொலை செய்யாத, வச்சாரம், இதெல்லாம் ஓகே, எல்லாம் அவர் சொல்றாரு. சரி, நீ பாஸ், 90 மார்க் நீ எடுத்துட்ட, 99 நீ எடுத்துட்டேன்னு வச்சுக்குவான். ஆனா அடுத்து சொல்றாரு, பிறனுடைய பொருளை இச்சியாது இருப்பாயாக. இந்த மாதிரி உனக்கு ஒரு எண்ணம் வராம இது வரைக்கும் இருந்திருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருந்திருக்கும். சொல்றான், ஏன் சிறு வயது முதற்கொண்டு நான் கை கொண்டேன்றான். எவ்வளவு பெரிய பொய்யுங்க. ஏன் சொல்றாரு, வாடா வா உன்னை மாற்றேன் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு போறாரு. அப்படியா, நீ சிறு வயது முதற்கொண்டு உண்மையிலே கை கொண்டையா அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், ஆமா கை கொண்டேன், உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்பான். இப்போ நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறீங்க, ஏப்பா இது நீ செஞ்சிட்டியா? அவன் சொல்லுவான், நான் செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மள அப்படி கேட்பான். நான் தான் செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நிரூபிக்க பார்ப்போம் அப்படின்னா, இப்போ நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணுமே. அப்போ போடுறார் பாயிண்ட்டை கரெக்டாக அடிக்கிறாரு. என்ன சொல்றாரு, சரி இப்போ உனக்கு நிரூபிக்கிறேன், நீ உண்மையிலே நீ வந்து பொருட்கள் மேலே இச்சை இல்லாத ஒரு ஆள், நீ ரொம்ப நல்ல மனுஷன்றதை உனக்கு நிரூபிக்கணும், அப்படி தானே? ஓகே, வர்றேன், பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அங்கே, என்ன சொல்றாங்க, இயேசு அவனை பார்த்து அவனிடத்துல என்ன பண்ணாரு, அவனிடத்துல என்ன கூர்ந்து இங்கே வருங்க, அவனை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கெல்லாம் அவருடைய பிளான் கிடையாது. அவன் மேலே அன்பு தான் கூறுறாரு. நல்லா கவனிங்களேன், நீங்கள் அதை வந்து நல்லா கவனிக்கிறான். என்ன சொல்றாருன்னா, இயேசு அவனை பார்த்து அவனிடத்துல அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. என்ன சொல்றாரு, ஒரு குறை இருக்குப்பா, என்ன குறை அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறான். சொல்லும் போது, நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று என்ன கூட தருத்துறது கூட. ஒரு ஆள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கையில் இருக்கு, 10 பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறான். 10 பிச்சைக்காரனுக்கும் ஆளுக்கு 100 ரூபா போட்டால் அங்கே எத்தனை பிச்சைக்காரன் இருப்பான் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்றாரு, 11 பிச்சைக்காரன் இருப்பான் இல்லையா? அப்போ என்ன பிச்சைக்காரன் ஆகிறதுடைய வேலையா? கிடையாதுங்க. அப்படி இல்லை அவர் பாயிண்ட். அவர் என்ன சொல்றாரு, நான் சிறு வயது முதற்கொண்டு நான் வந்து இப்படி எல்லாத்தையும் கை கொண்டிருக்கேன் நீ சொல்றீல, சரி வா இப்போ நீ சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டே எல்லாம் நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றாரு, உனக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ண உண்டே என்னது, நீ போய் உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தருத்துறது கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு என்னது பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும் அப்படின்றார். என்னங்க அப்ப என்ன சொல்றாரு, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பூரா வித்து கொடுனாரு. கொடுன்னு சொன்னதான் வார்த்தை வந்துச்சோ இல்லையா? அடுத்து சொல்றாரு, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அது மட்டும் இல்லாமல் கொடுத்த உடம்பை கூட வாண்டார். சொல்றாரு, என்னாச்சு, எப்பா நீ என் கூட ஒரு சீசனை மாதிரி வா, என் பின்னாலே வான்னு வேற கூப்பிடுறாரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவன் மட்டும் வந்திருந்தானா இயேசு கூட ஒருவேளை அவன் கூட சீசனாக கூட இருந்திருக்கலாம். உண்மையிலேங்க உண்மைதான். ஏன்னா ஏற்கனவே இயேசுக்கு 70 சீசர் கூட இருக்கிறாங்க. 12 சீசர்கள் ஒரு பக்கம், அது போக இல்லாமல் 70 சீசர் கூட இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் அந்த 70ல் ஒன்றா கூட ஆக்கியிருந்திருக்கலாம் இவர். அவர் என்ன பாயிண்ட் சொல்றாருன்ற இவன் கவனிக்காம என்ன பண்றான் அப்படின்னா, இவன் கேட்டானோ இல்லையோ அங்க என்ன நடக்குது பாருங்க. அவன் மிகுந்த ஆசீர்வாதனா இருந்தபடியால், அவன் என்ன பெரிய என்னது பெரிய மிகுந்த ஆஸ்தி அவனுக்கு, பெரிய பணக்காரன், அவன் மிகுந்த ஆசீர்வாதனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். அப்பா சாமி என்னை விட்டா போதுன்னு ஒரே ஓட்டம் ஓடிட்டான். இதெல்லாம் யாரு செய்ய முடியும்? இவ்வளவு பெரிய சொத்தை போய் வித்துட்டு பிச்சைக்காரனுக்கு பூரா கொடுத்து நானும் பிச்சைக்காரன் ஆகுமா? உனக்கு தெரியுமா, அவன் மட்டும் கொடுத்துருந்தானாங்க, அவனை மிகப்பெரிய ஒரு கொடி சொன்ன கர்த்தர் மாத்திருப்பாரு. ஏன்னா வேதம் சொல்லுது, கொடுங்கல் அப்பொழுது என்ன செய்யும், கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிதூரும்படி மனுஷன் மடியில் நன்றாய் அளந்து போடுவார்கள் சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு ஒருத்தண்ட வாங்கிட்டு அப்படி சும்மா விடவே மாட்டாருங்க. எனக்கு தெரியும், கர்த்தர்கிட்ட நீங்க ஒன்று கொடுத்துட்டு யாராவது எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்றீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க போய் நான் சொல்லுவேன். ஏன்னா கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் நூறத்தனையாய் கொடுக்கிற தேவன். அவர் சொல்றாரு, உடனே சீசரெல்லாம் பார்க்குறான், ஐயோ என்னடாது இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு, கொஞ்சம் வராரு இருங்களேன் பாருங்களேன். சொன்னோன்னு அவன் 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. என்ன சொல்றாரு, ஒருத்தன் பணக்காரனா இருந்தா அவன் வந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றது எவ்வளவு கஷ்டமா இருக்குது பாத்தியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே சீசர்களுக்கே ஒரு பெரும் ஆச்சரியம். ஏன்னா அங்க சொல்றாங்க பாருங்க,
சீசர்கள் அவருடைய வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராய் இயேசு நிறைய பணக்கார வீட்டுக்கு தான் போகிறாரு. பார்த்துருக்கீங்களா? ஏழைகளையும் சந்திக்கிறாருங்க. நல்லா கவனிக்க, நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும். ஏழைகளுக்கும் சுகத்தை கொடுக்குறாரு, அவங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் செய்கிறாரு. ஆனால் நிறையா பார்த்தீங்கன்னா பணக்காரன் வீட்டுக்கும் போகிறாரு. என்னங்க அப்படி அவரை இப்போ இவருடைய பேச்சு இவருடைய நடத்தையும் வேறையா அப்படின்னா இல்லை. இவர் வந்து பணக்காரர்களை ஒன்றும் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்காரங்கன்னு சொல்லலை. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பணத்தின் மேலே உன்னுடைய இருதயத்தை பதிக்கிற இல்லையா, பணம் தான் என் நம்பிக்கைன்னு சொல்கிறையே, நீ இப்போ ஒன்று செய்ய, உனக்கு பணம் பெருசா இல்லை கத்தர் பெருசா ஆண்டவர் பெருசா, நீ என்ன ஒரு முடிவெடுன்னு சொல்கிறார வேண்டாம். அவன் சொல்கிறான் எனக்கு பணம் தான் வேண்டு ஒரே விட ஓடி போயிட்டான். நல்லா நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? பணம் தான் அப்படி ஆதாரம்னு சொல்லி ஓடனால தான் அந்த ஐஸ்வர்யனை பார்த்து சொல்கிறாரு, இவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு சொல்கிறாரே தவிர பணக்காரனை எல்லாரையும் பார்த்து அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா பணத்தின் மீது எவன் நம்பிக்கை வைக்கிறானோ, எவனுடைய இருதயம் பணத்தின் மேலே வந்து பதிக்கப்படுதோ, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து தான் இப்படி சொல்கிறாரே தவிர எல்லா பணக்காரரையும் பார்த்து இப்படி சொல்கிறதே கிடையாது. இல்லையா? என்ன சொல்கிறாரு? உங்களுடைய இருதயம் எங்கே பதிக்கப்பட்டது? உங்களுடைய இருதயம் யார் மேலே இருக்குது? உங்கள் ஆதாரம் யார்? உங்கள் ஆதாரம் யார்? ஆண்டவராக இயேசுதான் என் ஆதாரம் நீங்கள் நினைக்கும் போது, விசுவாசிக்கும் போதுங்க, ஒரு நாளும் பணம் நம்மளை ஒன்றும் செய்யவே முடியாது. ஆனால் பணம் தான் என் ஆதாரம் சொல்லும் போது இந்த ஐஸ்வர்யவனை மாதிரி எல்லா பேரும் எந்திரிச்சு ஓட வேண்டியதான். இல்லையா? நல்ல கவனிங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறார் பார்த்தீங்களா, அதாவது 25ஆம் வசனத்தில், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்றார். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதான், தேவனால் இது கூடாதல்ல, தேவனால் எல்லாம் கூடும். ஏன்னா மனுஷனால் முடியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், என்ன முடியும் அப்படின்னா, அதாவது என்னுடைய 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 பணமும் என்னுடைய படிப்பும் என்னுடைய சொத்தும் என்னுடைய காடும் வீடும் அது இதுதான் என் ஆதாரம் நினைக்கிறவனால அது மேலே அவன் நம்பிக்கை பதிப்பானால் அவனால் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் தான் என் ஆதாரம், அவர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் என் சோர்ஸு அப்படின்னு விசுவாசிக்கிற மனுஷன் வந்து தாராளமாக எங்கே வந்துடலாங்க, அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவையெல்லாம் விட்டு கொடுக்கும்போது இவையெல்லாம் தேடி வரும். கர்த்தருக்கு கொடுத்து யாராவது ஒருத்தங்க இல்லை நீங்கள் சொல்லவே முடியாது. கர்த்தருக்கு கொடுக்காமல் இருக்கிறால தான் நீங்கள் மாட்டிகிட்டு முடிக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதை நான் அனுபவ ரீதியாக என்னால் சொல்ல முடியும். கர்த்தருக்குன்னு ஒருத்தர் கொடுக்கும்போது நான் நிச்சயம் சொல்கிறேங்க, அவருடைய இருதயம் முழுக்க முழுக்க கர்த்தர் தான் என் ஆதாரம் என்று நம்புகிறார். கர்த்தருக்குன்னு ஒருத்தர் கொடுக்காத போது கர்த்தர் என் ஆதாரம் இல்லை, எனக்கு என் வேலை தான் என் ஆதாரம், என் படிப்பு தான் என் ஆதாரம், என் பணம் தான் என் ஆதாரம், இந்த உலகத்தில் இருக்க சில காரியங்கள் தான் என் ஆதாரம் நம்ம நம்புகிறான். அதனால தான் அவனுக்கு அது உதவி செய்ய முடியலை. ஆனால் நான் சொல்கிறேங்க, கர்த்தர் தான் என் ஆதாரம்னு சொல்லும்போது பணத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேணாம். பணம் இல்லாத பற்றி உங்களுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. பணம் இல்லைன்னா பணத்தை கொடுப்பாரு, பணம் இருக்குன்னா எப்படி நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணலான்னு உங்களுக்கு அறிவு கொடுப்பாருங்க, அந்த ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ என்னென்னா இதில் பணம் இருக்கிறதோ இல்லையோ பிரச்சனை கிடையாது, உங்கள் இருதயம் எங்கே இருக்குது அதான் பாயிண்ட்டு. இல்லையா? அப்போ இருதயம் வந்து பணத்து மேலே பதிக்கப்படாமல் கர்த்தர் மேலே பதிக்கப்படும் போது சிலருக்கெல்லாம் பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் எழுதுறாரு, ஆண்ட்ரூ மக்கள்னு சொல்லி ஊழியக்காரர், ஒரு அமெரிக்கன்ஸ் பாருங்கள். நேற்று நான் அவருடைய புத்தகத்தை வாசிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, ஒரு விஷயத்த சொல்கிறாரு, மக்கள் வந்து எப்போ தன்னுடைய உழைப்பையும் நெத்தி வேர்வை சிந்து நிலத்தில் விழுகிற அளவுக்கு வேலை செய்கிறேன், மாடா உழைச்சி ஓடா தேய்கிறேன், எல்லாம் என் கை பிரயாசம் அது இதுன்னு சொல்லி தங்களுடைய உழைப்பை எப்பொழுது வந்து தங்களுடைய ஆதாரமாக கொள்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக தோற்று போய் விடுவார்கள். ஆனால் பணத்தை கொடுக்குற தேவன் தான் என் ஆதாரம் சொல்கிறானே, அவன் ஒரு நாள் தோற்று போக மாட்டான். ஏன்னா இவனுக்கு ஏன் அவனால் கொடுக்க முடியல தெரியுமா? உங்களுக்கு பணத்தை ஆண்டவருக்குன்னு கொடுக்க முடியல, ஏன் தனக்கு அடிச்சுக்கிறான் தெரியுமா? ஆதாரம் என் கத்தரியா, இது என்ற போனாலும் சரி இதோட பல கோடி ரூபாய் கத்தரை கொடுப்பார். அந்த விசுவாசம் வந்துடும். தெரியுதா நான் சொல்கிறேன்? உங்களுக்கு புரியுதா? கத்தர் தான் என் ஆதாரம். நீங்கள் அவர் மேலே விசுவாசம் வைப்பீங்கன்னா பணம் வந்து நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பணம் வரட்டும், பணம் வந்து நம்மளை என்ன பண்ணிட முடியும்? நம்மளை கெடுத்துடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? பணம் நான் திரும்ப சொல்கிறேங்க, அவர் நான் பாருங்கள் சொன்னதவே அன்றைக்கி நான் போன 2-3 வாரத்துக்கு முன்னால் சொன்னேன். அவர் அந்த புத்தகம் நேற்று அந்த புத்தகத்தை வாசிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, பணம் வந்து என்னுடைய வேலைக்காரன், நான் சொல்கிறத செய்வார். நான் சொல்கிற பிரசங்கியார் உலகம் முழுவதும் பிரசங்கி ஊழியம் செய்கிறார். அவருடைய ஊழியத்துக்கு மட்டும் பல மில்லியன் டாலர் செலவிடுறாரு, பல மில்லியன் டாலர் செலவிடுறாரு. டிவி உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ணுறாரு அவர். ஆனால் நான் சொல்கிறேன், இத்தனை $1000 நாங்கள் செலவழிச்சா கூட அந்த பணம் வந்து என்னுடைய ஆதாரம் கிடையாது, கர்த்தர் தான் என் ஆதாரம். அவர் என் ஆதாரம் நினைக்கும் போது பணத்தை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். பணம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பணம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பணம் இருந்தால் கர்த்தருக்கு நான் செலவிட போகிறேன்,
பணம் இல்லைன்னா 10 அந்த பணத்தை கொடுப்பாரு, அதை அவருக்குன்னு வாங்கி செலவிட போறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது என்ன பணம் வந்து என்ன பண்ணி என்ன பண்ண போகுது? அப்போ கர்த்தர் தான் என் ஆதாரம். சொல்லுங்க, கர்த்தர் தான் என் ஆதாரம், பணம் ஆதாரம் கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஐயோ படிக்கலேன்னு சிலருக்கு பயம். படிப்பு உங்க ஆதாரம் கிடையாது, படிப்பை கொடுக்குற தேவன் தான் உங்க ஆதாரம். நீங்க சொல்லி பாருங்க, படிப்பே வராத பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், படிப்பை கொடுக்குற தேவன் தான் என் ஆதாரம். சொல்லி பாருங்க, அவர் ஆதாரமா இல்லைன்னு சொல்லி செய்வாருங்க கண்டிப்பா. பணத்தை கொடுக்குற தேவன் தான் என் ஆதாரம் சொல்லி பாருங்க, கையில ஒரு நாள் வீட்டில் பணம் குறையாதுங்க, நிச்சயமாவே சொல்றேன். ஒரு நாள் உங்களுக்கு அப்படி ஒரு நிலை வராது. ஒரு நாள் இப்படி போய் கையேந்த மாட்டீங்க, ஏன்னா அவரை நோக்கி இப்படி ஏந்தினால் ஒரு நாள் இப்படி ஏந்த மாட்டான். நான் சொல்றேன், ஏன்னா இவரை நீங்கள் சார்ந்து கொள்ளும் போது, இவர் தான் ஆதாரம் என்று விசுவாசிக்கும் போது, நான் சொல்றேங்க, யாருடைய காலை பிடிச்சி முன்னேற அவசியமே கிடையாது. திட்டமா சொல்றேன், இவங்களை போய் பிடிச்சாதான் எனக்கு ஏதாவது நடக்கும், இவங்க கொடுத்தா தான் என்னால் வாழ முடியும், நெவர், கிடையவே கிடையாது. இவரில் என்ன இன்னொரு ஆளு கர்த்தர் எங்க இருந்தா கொண்டு வந்துருவாருங்க, அவ்வளவுதான், அவ்வளவுதானே தவிர எந்த மனுஷனும் என்ற ஆதாரம் கிடையாது. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவாதி தேவனே என்னுடைய ஆதாரம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுடைய இருதயம் கர்த்தர் மேல பதிக்கப்படுமே. ஆனால் நான் சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே, பணம் ஒரு நாளும் உங்களை ஒரு தீமையும் செய்ய முடியவே முடியாது. பணம் இருந்தாலும் பயப்படணும் அவசியம் இல்லை, பணம் இல்லைனாலும் அவசியம் இல்லை, பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா பணத்தை கொடுக்குற தேவனே என் ஆதாரமாக இருக்கிறதுனால பணம் வந்து என்னை ஒரு நாள் ஒன்றும் செய்யவே முடியாது. 2 கொரிந்தியர் 4:6-7 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்கள் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். எந்த பொக்கிஷம் அது சொல்லுங்க, என்ன பொக்கிஷம் தெரியுமா? ரட்சிப்பு என்ற பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களை என்ன பண்ணியிருக்கோமா, பெற்றிருக்கிறோம். எந்த பொக்கிஷம்னா பவுல் சொல்றாரு, இந்த ரட்சிப்புன்றது பொக்கிஷம், இந்த சரீரன்றது ஒரு மண்பாண்டம், இந்த மண்பாண்டைக்குள்ள அவர் என்ன பண்ணியிருக்காரா, ரட்சிப்புன்ற பொக்கிஷத்தை உள்ள வச்சிருக்காரா. இந்த ரட்சிப்புன்ற பொக்கிஷம் உள்ள வந்தாவே மற்ற எல்லா பொக்கிஷமும் வந்துடும். நான் சொல்ற புரியுதாங்க? எல்லா பொக்கிஷமும் வந்துடும். அதனால பொக்கிஷத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். நீதிமொழியில கூட அவர் சொல்றாரு, இன்னொரு வசனத்தை போடுங்க, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க, 1-5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை பக்திக்கு அமைய பண்ணும் பொருட்டாக நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையலை போல தேடுகிறது போல தேடுவாயாயில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்ற அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமானுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். நல்ல கவனிங்களேன், என்ன சொல்றாரு, நீ இந்த தேவனுடைய வார்த்தையை தேடுவேனா, ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டுட்டோம், அங்கே ஒரு பொக்கிஷத்தை பெற்றுக்கிட்டோம். அடுத்து இந்த பொக்கிஷத்தை இன்னும் என்ன செய்யணும், பெருக செய்யணும். அதுக்கு என்ன வழி தெரியுமா? அதிகமாக சொல்றாரு சாலமன், சொல்றாரு, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, என்னது புத்தியை பாருங்க அமைய பண்ணும் பொருட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்தி. என்ன சொல்றாரு, இன்னைக்கு மனுஷன் வந்து நகைகளையும் பணத்தையும் வீட்டு பத்திரத்தையும் காட்டு பத்திரத்தையும் பத்திரப்படுத்தலாம். ஆனால் சாலமன் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். உலகத்தில் அந்த நாட்கள் இந்த இவனுடைய காலங்களில் ஒரு பெரிய பொற்காலன்னு சொல்லலாம். ஏன்னா இவன் வெள்ளியை வந்து ஆட்டு கற்களை போல அப்படி சும்மா கூச்சி வச்சிருந்தானா, உப்பீரின் தங்கம் வந்து ஒரு மலை மாதிரி அப்படி கூச்சி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணக்காரன் பாருங்க சாலமோன். அவன் சொல்றான், இவையெல்லாம் நீ பத்திரப்படுறதுக்கு என்ன பண்ண முடியுது, அதாவது என்ன பண்ண முடியும், இதெல்லாம் இந்த உலகத்தோட ஒழிஞ்சு போயிடும். இவர் சொல்றாரு, இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் ஒன்று நீ பத்திரப்படுத்தணும். எது தெரியுமா? இந்த தேவனுடைய வார்த்தையை உனக்குள்ள பத்திரப்படுத்து. இதை நீ திரும்ப திரும்ப கேட்டு அதை நல்லா தியானிச்சு அதை உனக்குரிய பத்திரப்படுத்திக்கொள். அவைகள் தான் உன்னுடைய ஞானம், அவைகள் தான் உன் புத்தி. இவளை நீ கேட்டீங்கனாவே நீ இந்த ரட்சிக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை நீ பெற்றிருக்கீங்கள, அதுக்கு பிறகு இந்த பொக்கிஷத்தை இன்னும் நீ பெருக செய்யலாம். அதுக்கு ஒரு வழி என்னன்னா, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நல்ல முதலிடத்தை கொடு, கேட்க நல்லா வா,
ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஓடி வரணும்னு ஒரு திட்டமிடு. நல்ல அந்த வேதத்தை படிக்க ஆரம்பி, இவளை திரும்ப திரும்ப நேரத்தை செலவிடு. நீ பண்ணும்போது உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது அவங்க அப்பாவே சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்க அப்பா தாவீது இருக்கார்ல, அவரே சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் பாவியுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்க மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த வாரத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு சாயங்காலம் வந்துட்டு இருந்தேன். ஆமாம், இப்போ எங்கே இருக்கான் துன்மார்க்கன்? நம்ம கூட தான் துன்மார்க்கன் இல்லையே, எந்த துன்மார்க்கன் வரப்போறான் அப்படின்னு நினச்சிட்டே வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்று சொன்னார், உலகத்தில் எல்லா மனுஷன் கூடயும் துன்மார்க்கன் இருக்கான். என்ன துன்மார்க்கன்னா, செல்ஃபோன் மூலமாக நீ ஏகப்பட்ட துன்மார்க்கன் இருக்கானா. செல்ஃபோனு துன்மார்க்கம் கிடையாது, மறந்துடக்கூடாது, தப்பாக யோசிக்கக்கூடாது. செல்ஃபோனு துன்மார்க்கம் இல்லை, அது நமக்கு லாபகரமான விஷயம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் அதுலேயே நேரங்களை செலவிடுறது, இரவும் பகலும் தான் தியானம். அவர் சொன்னார், ஒருவேளை இப்படிலாம் வருன்ற ஒரு காலத்துக்கு முன்னால், பல நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, தாவீது மூலமாக, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு ஏகப்பட்ட திருட்டுத்தனம், ஏகப்பட்ட அநீதி அக்கிரமங்கள், ஏகப்பட்ட தப்பான ஆண்கள் பெண்கள் நடக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணத்துக்கு இந்த செல்போன் ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குது. இன்னைக்கு மணிக்கணக்கில் செலவிடுறான், தாய் தகப்பனுக்கு தெரியாமல் உட்காந்து செலவிடுறான் டைமை, அதை பார்க்குறான். வாலிபர்களும் எல்லா பேருமே அப்படி தான், வாலிபர்களை மட்டும் நம்ம சொல்ல முடியாது, எல்லாருமே. அது என்ன செய்யுது, அந்த துன்மார்க்கியம் உள்ளே போய் மனதை கெடுத்துக்கிட்டே இருக்கான். கெடுக்க கடைசி என்ன ஆயிடுது, வசனத்தை படிக்க முடியல. இதை தேடுறதுக்கு போல அதை தேடுறான், அது இல்லாமல் இருக்க முடியல. இப்போ செல்ஃபோன் இருக்கிறத பற்றி நான் சொல்லலை, நீ திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிற புரிஞ்சுக்கணும் இல்லையா. செல்ஃபோன்லேயே இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பண்ணுற பிரசங்கலாம் செல்ஃபோனில் வருது. நான் பண்ண பிரசங்கம் மட்டும் கிட்டத்தட்ட 500 பிரசங்களுக்கு மேலே இருக்குது. செல்ஃபோன் நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா பண்ண பிரசங்கள் 500 பிரசங்களுக்கு மேலே உள்ளே இருக்குது இல்லையா. நான் பண்ணுற பிரசங்கம் இருக்குது, பாஸ்டர் சாம் பண்ணுறாங்க, பாஸ்டர் ஹாரிஸ் பண்ணுறாங்க, பாஸ்டர் சாலமன், இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மணி நேரங்களை செலவிடலாம். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு இவன் எங்கே செத்து போனான், இவன் எவ்வளோ கூட்டிகிட்டு ஓடி போனான், அங்கே போனேன் இங்கே, இதைத்தாங்க போடுறாங்க டோட்டலாக. தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதவே சில ஆள் பாருங்க, நைட்டு 10 மணிக்கு ஒன்று போடுறான், குற்றம் அப்படின்னு ஒன்று போடுறான். எவன் எங்கெங்கே எவ்வளோ குத்தி கொண்டு கொலை பண்ணான். இதை படுத்துட்டு போய் இதை பார்த்துட்டு படுத்தா நல்லா தூக்கம் வருவாங்க, நிம்மதி இருக்க முடியுமா? என்ன அநியாயமாக போடுறான் பாருங்க. ஏன்டா பகலில் அவன் நேரம் போடாமல் நைட்டில் தூங்குறேன்னா அப்படி போடுறீங்களா? அநியாயம் இல்லை. மக்கள் கூட வாயை பிறந்து ஆன்னு பார்த்துட்டு கடைசி பார்க்கும்போது எவன் நம்மளை குத்த போகிறானோ, நம்ம என்ன இப்படி படுத்துறான் பாருங்க. அந்த எண்ணத்தை கெடுத்து போடுறாங்க அருமையானவளே. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நல்ல இதே அந்த செல்ஃபோனை பிசாசு யூஸ் பண்ண விட்டுறாங்க, செல்ஃபோனை ஆண்டவரை யூஸ் பண்ண விடுங்க. சொல்லுங்கள், செல்ஃபோனை யாரை யூஸ் பண்ண விட வேணாம்? பிசாசை யூஸ் பண்ண விட வேணாம், ஆண்டவரை யூஸ் பண்ண விடுவான். எப்படி? ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, ஆண்டவருடைய பிரசங்கங்களை கேளுங்க, இன்னும் ஆண்டவருடைய காரியங்களை நல்ல நேரத்தை செலவிடுங்க. அந்த அதுக்குள்ளேயே பைபிளாக இருக்குது. இப்போ பைபிளாக வந்துச்சு, அந்த ஆப்லாம் இங்கே கூட வாங்கிட்டு போங்க. பைபிள் ஆப்னே வச்சுருக்காங்க. என்னென்ன பைபிள் வேணும்? கிங் ஜேம்ஸா, நியூ இன்டர்நேஷனலா, என்னென்ன பைபிள் வேணும் உங்களுக்கு? கன்கார்டன்ஸா, எல்லாமே இருக்குது, எல்லாம் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பைபிளுமோ அவ்வளோ பைபிள் உள்ளே வந்துருச்சு. இப்போ அழகாக நீங்கள் கேட்டு படிக்கலாம் இல்லையா. அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு சாலமன் சொல்கிறார், என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இதயத்தை உன் என்னது புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவை என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்து. இரவும் போல இதை கேளு. நான் சொல்கிறேன், வாலிபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு பாரு, நம்ம அம்மா அப்பா கூட நம்மளை விட்டுறாங்க, இவர் வேற பிடிச்சிட்டு சொல்லிவிடுறாரு. உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கேன், விட்டுறாங்க. உங்கள் அப்பா அம்மாவை சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய ரீதியில் எங்களை எல்லாரும் எங்களுடைய சபையின் பிள்ளைகள், கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி உங்களை போதிப்பது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், இப்படி நீங்கள் வாழ தீர்மானியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நாட்களில் கர்த்தாவே, எங்களுடைய பொக்கிஷம், எங்களுடைய ஆதாரம் நீரே இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மாத்திரமே எங்களுடைய ஆதாரம், எங்கள் பொக்கிஷமா இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே, நம்முடைய சபையிலே வந்து இருக்கக்கூடிய நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் வருகிறோம். அந்த வாலிப நாட்களிலே உம்மை அவர்கள் சார்ந்து கொள்ளட்டும். நீரே எங்களுடைய ஆதாரம், நீர்தான் ஆண்டவரே எங்களுடைய பொக்கிஷம் என்று நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை, நல்ல எதிர்காலத்தை நீர் வைத்திருக்கிறபடியால்
நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு பெற்றோர்களுக்காய் வருகிறோம் ஆண்டவரே. ஆமென். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து பலவிதமான கவலைகளோடு கண்ணீரோடு காரியங்களை அவர் நினைக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நாட்களிலே அவருடைய எல்லா விதமான பிள்ளைகளை குறித்த பாரங்களும் கவலைகளும் அவர்களை விட்டு இயேசு நாமத்திலே நீங்கி போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய தேவ சமானத்தினால் நிரப்பும். அவருடைய பெற்றோர்கள் செய்ய முடியாத காரியங்களை நீர் செய்வீர் என்று உடைய பிள்ளைகளை விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, நீர் செய்யறதுக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய எல்லா தேவையையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே. ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.